Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு ஆரி வர்க் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ற எல்லாத்துக்காகவும் ஒரு சின்ன டிப்ஸ் தான். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது கஸ்டமர் அப்புறம் வந்துட்டு டெய்லர்ஸ் டிசைனர்ஸ் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் வீடியோ மேபி லாங்கா இருந்துச்சுன்னா ஏன்னா இதுல முக்கியமான விஷயத்தை தான் நான் சொல்றேன். என்ன கொஞ்சம் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் அவ்வளவுதான். ஸோ அதனால ரொம்ப உங்களுக்கு அதிகமா தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ஓட்டி விட்டு வேணா பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். நான் இதுக்கு முன்னாடி இது சொன்னதில்லை, பட் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். நாங்கள் வந்துட்டு லேடிஸ்க்கு வந்துட்டு வெட்டிங் ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வெட்டிங்க்கு வந்துட்டு ஆரி ஒர்க், பேட்டர்ன் ஒர்க் ப்ளவுசஸ், அதுக்கப்புறம் வெட்டிங் லெஹங்கா, வெட்டிங் கவுனு, இது எல்லாமே நாங்கள் பெஸ்ட்டாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் எந்த ஊரில் இருந்தீங்க அப்படின்னாலுமே எங்ககிட்ட வந்துட்டு ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை எங்ககிட்ட தைக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம். இது வந்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு. என்னுடைய ஸ்டைலில் நான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல தெரியாது, ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய வந்துட்டு ஃபுல்லாக அதை வெட்டிங் அப்படின்னாலே ஆரி ஒர்க் தான் வந்து மோஸ்ட்லி போடுறாங்க. அது கல்யாண பொண்ணாக இருந்தாலும் சரி, பிரைட்ஸ் மெய்டு, அப்புறம் வேறு நிறைய எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நிறைய வந்துட்டு ஆரி ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதில் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு எப்படி வந்து பொண்ணுங்களை விரும்புகிறாங்க அப்படின்னா ஒரே மாதிரி டிசைன் இல்லாமல் விதவிதமாக வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி வந்துட்டு டிசைன் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒரு டிசைன் எடுத்து அதிலிருந்து பேக் நெக்கு, இன்னொரு டிசைன் எடுத்து அதிலிருந்து ஸ்லீவு, அப்புறம் ஃப்ரண்ட் நெக்கில் ஷேப் இப்படி. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ ரீசெண்டாக நடந்துட்டுருக்கு. இந்த பழைய மாடலில் தைக்கிறதெல்லாம் ரொம்ப ரேர் தான். ஸோ அந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்கிறப்ப மேக்ஸிமம் பிரச்சனை வரது கிடையாது. ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறப்ப மட்டும்தான். இதில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு இதில் எதாவது தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிசைனர் கிட்ட போகிறீங்க. அது யாராக வேணாலும் இருக்கலாம். எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களா இருக்கலாம். யார் வேணாலும் சரி, எங்கே போகிறீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு டிசைன் சொல்கிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து, அதாவது அவங்க ஒர்க் பண்ண டிசைன்லேருந்து சேம் அதுவே வந்து டிசைன் கேட்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுவே வந்துட்டு நீங்கள் வேறு இடத்துல இருந்து டிசைன் எடுத்து அதை நீங்கள் வந்துட்டு கம்பைன் பண்ணி கஸ்டமைஸ் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ தான் இந்த பிரச்சனை வந்துட்டு வரும். என்னன்னா, அப்படி நீங்கள் பண்ண சொல்கிற அந்த டிசைன் நீங்கள் கொடுப்பீங்க இல்லையா, இப்போ இந்த டிசைன் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு ஒரு நெட்லேருந்து சர்ச் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டிசைன் ஒரு டிசைனருக்கு பார்க்குறப்போ ரொம்ப ஒரு தெளிவாக தெரியணும். ஒரு 80% தெரிஞ்சால் கூட ஓகே, பட் ஆனால் ஓரளவுக்கு தெளிவாக தெரியணும். அப்போ மட்டும்தான் அவங்களால அந்த டிசைனை பர்ஃபெக்டாக பர்ஃபெக்ட் அப்படிங்கிறத விட சேமாக அதே டிசைன் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கொடுக்குற டிசைன் வந்துட்டு அவங்க அதை வந்து செக் பண்ணுறப்போ ஜூம் பண்ணி பார்க்குறப்போ அவ்வளோ தெளிவாக இல்லை, கொஞ்சம் ரொம்ப பிளர்டாக தெரியுது, அவ்வளோ நீட்டாக தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால அந்த டிசைன் வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களோட டிசைன் உங்களுக்கு பர்ஃபெக்டான எக்ஸ்பெக்டேஷனில் கிடைக்காது, சரிங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற டிசைன் நெட்லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்துட்டு ஓரளவுக்கு தெளிவாக தெரிகிற மாதிரி எடுத்து அவங்கக்கிட்ட கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு அதுதான் வேணும், பட் நான் எவ்வளோ சர்ச் பண்ணாலும் எனக்கு அப்படி தான் கிடைக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் வெயிட் பண்ணி எவ்வளோ உங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஈவன் எங்களுக்கும் உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நாங்களும் எல்லாருமே, நான் மட்டும் இல்லை, எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சரிங்களா? அப்படிங்கிறப்போ நீங்கள் கொஞ்சம் டைம் ஒதுக்கி பொறுமையாக உட்காந்து, இல்லை இதில் இவ்வளோ தெளிவாக தெரியல அப்படின்னு சொல்லி அப்போ நீங்கள் டிசைனர்கிட்ட கேளுங்க. எனக்கு இதுக்கு வந்து எப்படி டிசைன் பண்ணலாம், எனக்கு இதுதான் வேணும், பட் இதை தெளிவாக தெரியல அப்படிங்கிறதுனால இதை எப்படி பண்ணலான்னு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு கேளுங்க. அவங்க கண்டிப்பாக வந்து ட்ரா பண்ணி காட்டுவாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணி, இல்லை எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு சஜஸ்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக சொல்லிக்கலாம். அதை விட்டுட்டு உங்களுக்கு டைம் இல்லை, எனக்கு வேற ஒரு வேலை இருக்குது, நான் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை அந்த இடத்துலையே அதை முடிச்சுக்காம நீங்கள் வந்துட்டு கிளம்பிடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல சின்ன எப்படி சொல்கிறது, அது கரெக்டாக வராது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் டிசைனருக்கும் இடையிலுமே கொஞ்சம் ப்ராப்ளம் வரும், சரிங்களா? என்னதான் நம்ம ரெகுலராக உங்ககிட்ட போனால் கூட இந்த மாதிரி விஷயத்தில் கண்டிப்பாக வந்துட்டு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா அந்த இடத்துலையே இருந்து எவ்வளோ டைம் ஆனாலும் அதை வந்து சரி பண்ணிட்டு அதை எப்படி சொல்கிறது, அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. இந்த டிசைன் தான் இப்படி தான் வரும் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரா பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. அப்படி ஒரு வேலை
இல்லைங்களா, அந்த நேரத்தில் உங்களுக்கு டைம் இல்லைன்னா கூட ஒரு சீக்கிரமாக ஒரு குயிக்காக அடுத்த நாளோ அதுக்கடுத்த நாளோ கூட நீங்கள் நேரில் டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் உங்களோட டிசைனர் இங்கே ஃப்ரீயாக இருக்க முடியாது, உங்கள் டிசைனர் ஃப்ரீயாக இருக்கிறப்ப நீங்கள் ஃப்ரீயாக இருக்க முடியாது. ஸோ அப்போ 2 பேர்த்துக்கும் அந்த டைம் வந்து கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்போ இந்த டிசைன் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு மிஸ்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நேரில் இருந்து பேசிக்கிறது நல்லது. சரி, நான் நேரில் இல்லைங்க, நான் வெளியிலேருந்து கொடுக்குறேன், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைன் ப்ளவுஸை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு டிசைன் வந்து இது பண்ணுவீங்க இல்லைங்களா, எப்படி சொல்கிறது, ஃபைனல் பண்ணுவீங்க இல்லைங்களா, அப்போ நீங்கள் உங்களோட வேலைகளை நிறுத்திட்டு நீங்கள் வீடியோ காலோ இல்லை ஃபோனோ எப்படி நீங்கள் பேசுகிறீங்களோ அது உங்களோட விருப்பம். அப்போவே அந்த டிசைனை வந்துட்டு முடிக்க ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் வந்து இழுத்துட்டு இருக்காதிங்க. ஏன் அப்படின்னா ஒரு சீசன் டைமில் எல்லா டிசைனரும் மோஸ்ட்லி வந்து பிஸியாக தான் இருப்பாங்க. அப்போ நீங்கள் கூப்பிட்ற சமயத்தில் கண்டிப்பாக அவங்களால 90% வந்துட்டு அட்டன் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஒன்று உங்களுக்கு டிலேவும் ஆகும், நீங்கள் கேட்குற டிசைனும் வந்து பெஸ்ட்டாக வராமையும் இருக்கும். சரிங்களா, அந்த மிஸ்டேக்கை தவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமராக நீங்கள் தான் உங்கள் சைடில் வந்துட்டு கொஞ்சம் உங்களோட ப்ளவுஸ்க்காக நீங்கள் மெனக்கடணும். ஓகேங்களா, அது ஒன்று. அதே மாதிரி பெஸ்ட்டான அது எப்படி தெளிவான டிசைனை கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. அது ஒன்று மெயினாக. அதுக்கப்புறம் நீங்கள் இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக சொல்லியிருப்பேன், அது பொதுவாக மேபி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு டிசைன் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, இப்போ அவங்ககிட்டயே இருந்து கூட ஒரு டிசைன் எடுக்கிறீங்கப்பா, எனக்கு இதுதான் வேணும், பட் நெக் ஷேப் இப்படியெல்லாம் வேணும் அப்படியெல்லாம் வேணும்னு அதெல்லாம் சொல்லிடுறீங்க, எல்லாமே ஓகே ஃபைனல் பண்ணிட்டீங்க. சரியா, ஃபைனல் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட சிலர் என்ன பண்ணுவாங்க, இன்னும் நடக்குது அது எனக்கும் நடந்துட்டு தான் இருக்குது, நான் அதையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2 days கழிச்சோ 3 days கழிச்சோ இல்லை 1 week கழிச்சு கூட மறுபடியும் வந்துட்டு மெசேஜ் பண்ணுவாங்க, வேறு ஒரு டிசைனை வந்துட்டு செலக்ட் பண்ணி அதை மெசேஜ் பண்ணி, அக்கா இதை பண்ணிக்கலாமா, எனக்கு அதோட இது பிடிச்சிருக்கு, இது பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க மேபி அதை கால் பண்ணி சொல்கிறப்போ நமக்கு டிசைனர் எடுக்காமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேபி வாய்ஸ் மெசேஜோ இல்லை ஏதாவது மெசேஜ் கூட போட்டு விடலாம். ஒருவேளை டிசைனர் அதை கவனிக்காமல் விட்டுருக்கலாம், இல்லை கவனிச்சிருந்தா கூட இதை இப்படி சேஞ்ச் பண்ணுறப்ப அவங்களுக்கு அங்கே இருக்கிற வேலை ப்ரெஷரில் இதை அவங்களால சரியாக வந்து எப்படி சொல்கிறது அதை கொண்டு போக முடியாமல் போயிருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் டிசைனருக்கு தான் அது வந்து ரிஸ்க்கு, உங்களுக்கு கிடையாது. ஏன்னா நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிது, உங்களோட ஒர்க் முடிச்சு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சதுனால இப்போ எல்லாருமே ப்ளவுஸுக்காக மெனக்கெட்டு டிசைன்ஸ் வந்து நெட்டில் தேடுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப தேட இன்னைக்கு தேடினீங்கன்னா ஒரு டிசைன் கிடைக்கும், இதுவே நாளைக்கு தேடினீங்கன்னா அந்த டிசைன் வேறு ஒன்று கிடைக்கும். ஸோ அப்படியே உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும், எதுவுமே வந்துட்டு நீங்கள் ஃபைனல் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு திருப்தின்னு ஒன்று இருக்கணும், ஓகே இந்த டிசைன் இதுக்கு ஓகேப்பா நம்ம ஃபைனல் பண்ணிட்டோம், அடுத்த ஒரு டிசைன் பார்த்து சரி அடுத்த ப்ளவுஸில் அதை ட்ரை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மனசு உங்களுக்கு தான் வேணும். சரிங்களா, அதை விட்டுட்டு நான் பார்க்குற டிசைனை எல்லாம் நான் இது பண்ணிக்கலாமா அது பண்ணிக்கலாமான்னு திரும்ப ஒரு 4-5 டிசைனுக்கெல்லாம் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறப்போ கண்டிப்பாக டிசைனருக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப மென்டல் ப்ரெஷர் தான் உண்மையாலுமே. ஏன்னா ஆல்ரெடியே அவங்க வந்து கடையில் வந்து டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்டிச்சிங்காக இருக்கட்டும், கஸ்டமர் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும்னு எவ்வளோ வேலைகளை அவங்க டெய்லி பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அது சீசன் டைமில் ரொம்ப ரொம்ப ரெஷ்ஷாக தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப உங்களோட இந்த மாதிரி மாற்றி நீங்கள் சொல்கிறப்ப அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். சம்டைம் அதை அவங்க நோட் பண்ணாமல் விட்டுட்டாங்க, அவங்க வேலையில் அதை விட்டுட்டாங்க, இல்லை மறந்துட்டாங்க, நோட் பண்ணி வைக்கல, ஏதாவது ஒன்று நடக்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த டிசைன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க நான் இதெல்லாம் உங்களுக்கு சொன்னேன் ஆனால் நீங்கள் செய்யலை, உங்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு டிசைனரை தான் ப்ளேம் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அது உங்களோட ப்ளவுஸ் மட்டும்தான். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் செக் பண்ணி கொடுக்க முடியும். பட் ஒரு டிசைனருக்கோ ஒரு டெய்லருக்கோ அது வந்து உங்களது மட்டும் இல்லை, அவங்க இன்னும் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப உங்களை மட்டுமே அவங்க யோசிச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா, கண்டிப்பாக அந்த சங்கடம் அவங்களுக்கு இருக்க தானே செய்யும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ப்ரெஷர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் அந்த டிசைன் வந்துட்டு பெஸ்ட்டாக வரும். இது என்னுடைய சஜஷன் இது. ஏன்னா இதை நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் இதை சொன்னாங்க, அக்கா இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப ப்ரெஷராக இருக்குதுங்கக்கா, எனக்கு இதுக்கு ஒரு வீடியோ போடுங்கக்கா ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா என்னோடய வீடியோஸை கண்டிப்பாக என்னுடைய எல்லா கஸ்டமரும் பார்ப்பாங்களான்னு கிடையவே கிடையாது. என்னுடைய கஸ்டமர் ஒரு 10 பேர், அதான் ரெகுலராக வரவங்க சொல்கிறேன், ரெகுலர் கஸ்டமர் ஒரு 10 பேர் பார்த்தாலே எனக்கு தெரிஞ்ச பெரிய விஷயந்தான். ஆனால் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தான், என் கஸ்டமரை தாண்டி இருக்கிற உங்களுக்காக தான் சொல்கிறது. அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறதுனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி உங்களை ஒரு வேளை நான் ப்ளேம் பண்ணால் கூட அதில் நீங்கள் யாருன்னே தெரியாது, நான் எப்படி உங்களை ப்ளேம் பண்ணுவேன். அப்படியே ஒரு வேளை நான் ப்ளேம் பண்ணாலும் அதில் எனக்கு எந்த லாபமும் கிடையாது. சரிங்களா, இது எதுக்காகனா
ஒரு டெய்லரோ ஒரு டிசைனரோட கஷ்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்கள் ப்ளவுஸ் உங்களுக்கு நல்லா வேணும்னா நீங்கள் இதையெல்லாம் வந்துட்டு கவனமாக பார்த்துக்கணும், கவனமாக இருக்கணும். சரிங்களா? அதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாம் இந்த மாதிரி டிப்ஸ் எது சொன்னாலும் அது கண்டிப்பாக உங்களோட நல்லதுக்காக தான். அதில் எனக்கு எந்த லாபமுமே உண்மையாலுமே கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி இப்போ ஒரு டிசைன் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெக் ஷேப் கொடுக்குறீங்க. அது நீங்கள் ஒரு கொடுக்குற அந்த டிசைன் வந்துட்டு ஆல்ரெடி அவங்க ஒரு பாடியில் ஒரு கஸ்டமர் வந்து போட்டிருக்கிற பிக்சர் தான். சரிங்களா? நார்மலாக சும்மா தைச்சு வச்சிருக்கிற பிக்சர் எல்லாம் அவங்க பாடியில் போட்டிருக்கிறது தான். அதை காட்டி நீங்கள் அப்படியே வந்துட்டு கொடுப்பீங்க. இது வந்து நான் பேட்டர்னுக்கு இப்போ ரீசெண்டாக சொல்லியிருந்தேன் அதை தான். பட் இதுக்கு வந்து இது எப்படி சொல்கிறது, ஆரி ஒர்க்குக்கும் அது வந்து சூட் ஆகும். இது வந்து கொடுக்குறீங்க. அந்த ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ப்ளவுஸில் அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். பட் நீங்கள் வந்துட்டு உங்களோட பாடிக்கு எப்படி வரும்னே அது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒருத்தரோட பாடி ஷேப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே பாடி ஷேப் கிடையாது. இதை நான் திரும்ப திரும்ப நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். 30 இன்ச்சு பாடி அப்படின்னா 30 இன்ச்சு பாடி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சிலருக்கு ஷோல்டர் பெருசாக இருக்கும், சிலருக்கு ஷோல்டர் சின்னதாக இருக்கும், சிலருக்கு செஸ்ட் பெருசாக இருக்கும், சிலருக்கு செஸ்ட் சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி எவ்வளோ வித்தியாசங்கள் கண்டிப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் கொடுக்குற அந்த டிசைன் வந்துட்டு அவங்க பாடிக்கு அது ஒரு மாதிரி லுக், அந்த கழுத்தோட அகலமாக இருக்கட்டும் இறக்கமாக இருக்கட்டும் அதோட லுக் வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பாடியில் அது போடுறப்ப அதோட லுக் மேபி வேறையாக இருக்கலாம். ஏன்னா உங்கள் பாடி ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி உங்களோட கழுத்தோட உயரத்துக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக இது வந்துட்டு சேஞ்சஸ் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொன்று நிறைய பேர் செய்கிற மிஸ்டேக் என்னென்னா, ஒரு ப்ளவுஸை பார்த்தோன்னே இப்படி கண்ணில் பார்த்தோன்னையும் அக்கா என்ன நான் ஒரு மாதிரி சொல்லியிருந்தேன் நீங்கள் ஒரு மாதிரி தைச்சிருக்கீங்க அப்படிம்பாங்க. ஏன்னு கேட்டால் நான் நெக் இவ்வளோ வைடாக கேட்டிருந்தேன், நீங்கன்னா இதில் சின்னதாக தைச்சிருக்கீம்பாங்க. பட் அது வைடாக தான் இருக்கும். அதை அவங்க வேர் பண்ணுற அப்போ நான் சொல்லுவேன், இல்லைப்பா நீங்கள் முதல்ல வேர் பண்ணி பாருங்கள் அப்புறமா சொல்லுங்கன்னா அப்புறம் வேர் பண்ணுறப்ப தெரிஞ்சிடும் அதே மாதிரி தான் இருக்குது, அவங்க என்ன பிக்சரில் காட்டினாங்களோ அது அப்படியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது உங்களுக்கு லுக் சும்மா இப்படி தைச்சி வச்ச லுக் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இப்படி தைச்சி வைக்கிறப்பவே பேனர் இருக்கும். நம்ம பாடியில் போடுறப்ப நம்ம ஷேப் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது விரிஞ்சு கொடுக்கும். மேபி அப்படியே இருந்தால் கூட ஒருவேளை உங்களுக்கு அது பெருசாக வந்து விரிஞ்சு கொடுக்காம இருக்கலாம். அதுக்கு ரீசன் என்னென்னா உங்கள் பாடி ஷேப்பு தான், அதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கழுத்தோட உயரம் கேட்குறீங்க அப்படின்னா அவங்க ப்ளவுஸில் ஒரு 9 இன்ச்சு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு 7 இன்ச்சு தான் கேட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு உங்களுக்கு எப்படி அதே மாதிரி லுக்கில் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. சரிங்களா? இப்போ நிறைய பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா நல்ல லோ நெக் போடுறாங்க. அது மெயின் இந்த மாதிரி பேட்டர்னுக்கு ஆரி ஒர்க்குக்கெல்லாம் நல்ல லோவாக போடுறாங்க. ஸோ அது அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சிலர் வந்து நான் இவ்வளோ தான் போடுவேன், இப்போ அதில் வந்து ஒரு 10 to 10.5 இன்ச்சு இறக்கு இருக்கும், நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். பட் அவங்க கேட்டிருக்கிற அவங்களோட கழுத்து உயரம் 8.5 தான் இருக்கும். நம்ம சொன்னால் கூட அவங்க அக்செப்டும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்க என்ன கழுத்தோ அதை அப்படியே நம்ம பண்ணிடுவோம். அப்புறம் வேர் பண்ணிட்டு சொல்லுவாங்க, அக்கா அவங்களுக்கு தானே இவ்வளோ இறக்கமாக இருக்குது, இப்படி இருக்குது, எனக்கு என்ன மேலாக இருக்குது. அப்புறம் இது என்ன இதை அவங்க பார்த்து அவங்களுக்கு அது தெரியாது, அவங்க நல்லா இறக்கமாக போட்டிருக்காங்க அதனால் அப்படி இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக தெரியாமல் இல்லை. பட் அதெல்லாம் அவங்க யோசிக்கிறதே கிடையாது. ஒருத்தர் போட்டிருக்காங்க அழகாக இருக்குது, நானும் அதை போடணும், அது என் பாடிக்கு சூட் ஆகுமா, அது எனக்கு அதே மாதிரி வருமா, அப்போல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பிக்சர் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், அக்கா எனக்கு இதே மாதிரி இறக்கமாக வேணும், இதே மாதிரி அகலமாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. பட் அதை நீங்கள் போட்டுக்கணும். அப்புறம் உங்களுக்கு போடுறப்ப ஐயோ எனக்கு இப்படி இருக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிசைன், அது ஆரி ஒர்க் பேட்டர்ன் ஒர்க் எதுவாக இருந்தாலும் சரி. பட் இப்போ நான் சொல்கிறது ஆரி ஒர்க்குக்கு தான். ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டு இதெல்லாம் உங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு டிசைனர்கிட்ட போய் டிசைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக எந்த மிஸ்டேக் வருது. ஏன்னா எந்த ஒரு டிசைனரும் கண்டிப்பாக தப்பாக டிசைன் பண்ணவே மாட்டாங்க. 199 பேர் கரெக்டாக தான் பண்ணுவாங்க. அந்த 1%ங்கிறவங்க வேணால் மேபி அது அஜாக்கிரதையாக இருக்கலாம், அது தெரியல, எனக்கு அது சொல்ல தெரியல, அப்படி இருக்கலாம். பட் ஆனால் 99 பேர் கண்டிப்பாக நல்லா தான் பண்ணுவாங்க. ஏன்னா அதை அவங்க பிஸ்னஸை பாதிக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். நான் மேலே மேலே வரணும் அப்படின்னா அவங்க இன்னுமே மெனக்கட்டு செய்ய தான் செய்வாங்க. அதனால் அவங்கள வந்துட்டு நீங்கள் குறைய சொல்ல முடியாது. அந்த 1% யாராக வேணாலும் இருக்கலாம், அது நமக்கு தெரியல. பட் எல்லாரும் நல்லா தான் செய்வாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஒரு டிசைனர்கிட்ட கொடுங்க. அதுவும் முக்கியமாக நீங்கள் வெளியில் கொடுக்குறீங்க, உங்கள் ஏரியாவில் இல்லாத வெளியில் ஆன்லைனில் வெளியில் கொடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னுமே இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு நல்லா டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்கள் டிசைனர்கிட்ட ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு முடிவு பண்ணுங்கள். அதே மாதிரி டிசைனை கொஞ்சம் பெஸ்ட்டாக தெளிவாக தெரிகிற மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இது வந்துட்டு நானும் சொல்கிறேன்,
என்னோட சப்ஸ்கிரைபரும் இதை சொன்னாங்க, அதனால் நான் இதை உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறேன். சரி, ஓகேங்க. இந்த வீடியோவில் எல்லா பொண்ணுங்களுக்கும் முக்கியமான விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ரீசன்ட் டேஸில் இது எல்லாத்துக்குமே தேவைப்படுற ஒரு விஷயந்தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகேங்க. இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.